இன்றைக்கு இந்தியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய 20 கோடி முஸ்லிம்கள் யார்? அட பாவிகளா, நீங்க செஞ்ச அநியாயத்தை எல்லாம் தாங்க முடியாமல் தெருவில் நடமாடக்கூடாது என்று சொன்னீர்களே. மனிதனை மனிதனாக பார்ப்பதற்கு கூட நீங்கள் தயார் இல்லை என்ற போது மாத்தா தீட்டு தொட்டா தீட்டு என் குளத்துக்கு நீ குளிக்க வரக்கூடாது, தண்ணி எடுக்க கூடாது, தண்ணியை குடிக்க கூடாது, நீ செத்தா கூட உனக்கு தனி சுடுகாடு என்று நீங்கள் வைத்த இந்த கொடுமைகள் எல்லாம் பார்த்து பொறுக்க முடியாமல் இதுக்கு ஒரு விடிவு காலமே பிறக்காதா என்று ஏங்கி தவித்திருந்த காலகட்டத்திலே தான் இஸ்லாம் எங்களை வந்து அரவணைத்துக் கொண்டு யாராவது மறுக்க முடியுமா, மறைக்க முடியுமா? தோல் மீது தோல் கை போட்டு எங்களை வரவேற்றது. நான் பல்லன் என்று என்னை பார்க்கவில்லை, நான் பறையன் என்று என்னை பார்க்கவில்லை, நான் மன்னியாரோ செட்டியாரோ முதலியாரோ யார் என்று என்னை பார்க்கவில்லை. வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாருமே இல்லை என்று நான் சொன்ன பின்னால் ஆறத் தழுவி என்னை சகோதரனாக அரவணைத்துக் கொண்ட மார்க்கத்திலே நாங்கள் அணி அணியாக சேர்ந்ததுக்கு யார் காரணம்? நீ காரணம் இல்லையா? உன்னுடைய சட்டங்கள் காரணம் இல்லையா? உன்னுடைய வருணாசிரம கோட்பாடுகள் காரணம் இல்லையா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அரசியல் அமைப்பை பாதுகாப்போம் என்கின்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த இந்திய தேசம் என்பது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்று சொல்லக்கூடிய முக்கியமான அடிப்படை விழுமியங்களை உள்ளடக்கி ஒரு மதசார்பற்ற ஜனநாயக நாடாக இருந்து வருகின்றது. இந்த ஜனநாயகத்தை அடிப்படையாக கொண்டு நாட்டை வளர்ச்சி பாதையை நோக்கி கொண்டு போக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்திய அரசியல் சாசனமும் அதை நோக்கி கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் என்னுடைய ஆட்சியை நான் அமைத்துக் கொள்வேன் என்று உறுதிமொழி ஏற்றுதான் ஒரு ஆட்சியாளர் பதவி பிரமாணம் செய்து கொள்கின்றார். அப்ப இதன் அடிப்படையில் ஒரு ஆட்சியாளர் ஆட்சி செய்வார் என்று சொன்னால் அவருடைய ஆட்சி எது போன்றதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் ஆட்சிக்கு வந்துவிட்டோம், விவசாயத்தில் இந்தியா நம்பர் 1 நாடாக ஆகிவிட்டது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம், மிகப்பெரிய தொழில் புரட்சியை இந்தியாவில் நாங்கள் ஏற்படுத்திவிட்டோம், உலக நாடுகளே பார்த்து வியக்கக்கூடிய வகையில் தொழில்துறைகளை நாங்கள் முன்னேறி இருக்கின்றோம், உலக பொருளாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சக்தியாக இந்திய திருநாட்டை நாங்கள் மாற்றி இருக்கின்றோம், நம்பர் 1 இடத்துல நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். இந்த நாட்டில் பெண்கள் சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் நடக்கக்கூடிய ஒன்றை நாங்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றோம். உலகத்திலேயே அமைதி பொங்கக்கூடிய நாட்டிலே முதலிடத்திலே இந்தியாவை நாங்கள் மாற்றி இருக்கின்றோம். இந்த நாடு என்பது பல தேச இன மொழி சார்ந்த மக்கள் வாழ்ந்தாலும் வேற்றுமையில் ஒற்றுமையாக நாங்கள் இந்த நாட்டை கட்டி காப்பாற்றி கொண்டிருக்கின்றோம் என்று இந்த நாட்டை ஆளக்கூடிய ஒரு ஆட்சியாளர் சொல்லுவார் என்று சொன்னால் அது கேட்கக்கூடிய நேரத்தில் நமக்கே ஆனந்தமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அடடா, இப்படியெல்லாம் ஒரு நாடு இருக்கணும். விவசாயத்தில் முன்னேற்றம், தொழில்துறையில் முன்னேற்றம், மக்கள்லாம் அமைதியாக வாழ்கிறாங்க, அவங்க வேலையை பார்க்குறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க. எந்த அரசியல் அமைப்பை, எந்த அரசியல் சாசனத்தை இந்த ஆட்சியாளர் தன்னுடைய கொள்கையாக ஏற்றுக்கொண்டாரோ அதன் அடிப்படையில் தன்னுடைய நிர்வாகத்தை அவர் அமைத்துக் கொண்டார் என்று நாம் எல்லாம் ஒரு இந்தியனாக, ஒரு இந்திய குடிமகனாக இருந்து நாம் எல்லாம் பெருமகிழ்ச்சி அடையலாம். ஆனால் இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்று நாம் கொஞ்சம் கவனித்து பார்த்தோம் என்று சொன்னால், விவசாயிகள் அன்றாடம் இந்தியா முழுவதும் எடுத்து பார்த்தால் பட்டினியால் சாகக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். தூக்கு மாட்டி தற்கொலை செய்யக்கூடிய காட்சியை அன்றாட நிகழ்வுகளாக இன்றைக்கு மாறி போயிருக்கக்கூடிய நிலையை நாம பார்க்கிறோம். நடந்து கொண்டிருந்த தொழிற்சாலைகளை எல்லாம் மூடி ஒட்டுமொத்த இந்தியாவிலும் லட்சக்கணக்கான சிறு குறு நிறுவனங்கள் மூடப்பட்டு நாட்டிலே வேலையில்லா திண்டாட்டம் தலை விரித்து ஆடக்கூடிய நிலையை நாம பார்க்கின்றோம். இன்ஜினியர்களாக, டாக்டர்களாக
படித்து தன்னுடைய வாழ்க்கையில சாதிக்க வேண்டும் என்ற கனவுகளோடு இருந்தவர்கள் எல்லாம் தன்னுடைய கல்வியை கற்க முடியாமல் அவர்கள் பாதியிலேயே இடைநிறுத்தம் செய்யக்கூடிய காட்சியை நாம பார்க்கின்றோம். இந்த நாட்டிலே வாழ முடியாமல், வாழ்வுக்குண்டான வாழ்வாதாரத்தை ஈட்ட முடியாமல் வெளிநாடுகளிலே சென்று பரிதவிக்கக்கூடிய காட்சியை நாம பார்க்கின்றோம். பல்வேறு விதமான இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் உள்ளாகி ஜிஎஸ்டி என்கின்ற வரியின் பெயரால் சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரத்தில் வியாபாரிகள் பெருமளவுக்கு நஷ்டத்தை அடைந்திருக்கக்கூடிய நிலையை நாம பார்க்கின்றோம். சமையலறையில் சமையல் செய்வதற்குண்டான ஒரு பொருட்களை வாங்குவதற்கோ அல்லது கேஸை வாங்கி பத்த வைக்கிறதுக்கு கூட குடும்ப பெண்கள் எல்லாம் கலங்கக்கூடிய ஒரு நிலை. கேஸ் விலையை பார்த்தாலே விஷம் மாதிரி ஏறி நிற்கக்கூடிய நிலையை நாம பார்க்கின்றோம். ஒரு பக்கம் விலைவாசி உயர்ந்து கொண்டே போகின்றது. அப்ப இங்க நான் ஒரு சாமானியமான ஒரு இந்திய நாட்டினுடைய பிரஜையாக, ஒரு இந்திய குடிமகனாக இருந்து நான் பார்த்துவிட்டு யோசிக்கிறேன், இந்திய அரசியல் சாசனத்தின் அடிப்படையிலே நீ ஒரு ஆட்சியை அமைப்பதாக இருந்தால் இந்தியாவை ஒரு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகுவதை விட்டுவிட்டு இவ்வளவு ஒரு மோசமான நிலைக்கு, இந்திய வரலாற்றிலேயே டாலருடைய வீழ்ச்சி அமெரிக்க டாலரோடு ஒப்பிடுகையில் இந்திய பொருளாதாரம் இப்ப அதல பாதாளத்தில் வீழ்ந்து கிடக்குது. இந்த அளவுக்கு வீழ்ச்சியெல்லாம் இந்த ஆட்சியாளர்கள் செய்திருக்கின்றார்களே என்று பார்த்துவிட்டு, என்னதாண்டா நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்க என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தீர்கள், இப்ப என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்ற ஒரு கேள்வியை நான் ஒரு சாமானியனாக குடிமகனாக இருந்து கேட்டேன் என்று சொன்னால் அதற்கு அவங்க என்ன பதில் சொல்லணும்? இல்லைங்க நாங்கள் இன்னென்ன மாதிரியான வளர்ச்சிகள்லாம் செஞ்சிருக்கிறேன் என்று தன்னுடைய வளர்ச்சிகளை பட்டியலிட்டு காட்டணும். மாறாக அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னு சொன்னா, முஸ்லிம்களால் நமக்கு ஆபத்து, இந்தியாவிற்கே ஆபத்து, இந்து மக்களுக்கு ஆபத்து, இந்து மதம் இன்னும் கொஞ்ச நாளையில அழிந்து போய்விடும், முஸ்லிம்கள் இந்த நாட்டை துண்டாட வந்திருக்கின்றார்கள், முஸ்லிம்கள் தான் தீவிரவாதிகள், முஸ்லிம்கள் தான் கொரோனாவை பரப்பினார்கள், முஸ்லிம்கள் தான் லவ் ஜிஹாது சொல்லி லவ் ஜிஹாது செய்து இந்து பெண்களை எல்லாம் பயங்கரவாதத்திற்கு தள்ளுகின்றார்கள், இஸ்லாமியர்கள் தான் நாட்டில் நடக்கக்கூடிய குண்டு வெடிப்புகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கின்றார்கள் என்று திரும்ப 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 ஒரு பொய் பிரச்சாரத்தை கட்டமைத்து முஸ்லிம் என்றாலே பார்த்து வெறுக்கக்கூடிய நிலையை நான் ஏற்படுத்தியிருக்கேன் அப்படிங்கிறான். என்னப்பா செஞ்ச என்று கேட்டால், முஸ்லீம்களை பற்றிய ஒரு வெறுப்புணர்வை நான் ஏற்படுத்தியிருக்கிறேன். சரி, வேற என்னப்பா செஞ்ச? வேற என்ன செஞ்சேன்? குஜராத்தில் 2000 பேரை படுகொலை பண்ணல, துடிக்க துடிக்க கர்ப்பிணியோடைய வயிற்ற குத்தி கிழிச்சன்ல, வேற என்ன செஞ்ச? வேற என்ன? டெல்லியில் கலவரம் பண்ண, ஹரியானாவில் கலவரம் பண்ண, பாகல்பூரில் கலவரம் பண்ண, உத்தரப்பிரதேசத்தில் கலவரம் பண்ண. நான் கலவரம் பண்ணாத இடமே இல்லை. இந்த இடங்களிலெல்லாம் கலவரம் செய்து முஸ்லிம்களுடைய ரத்தத்தை ரத்த ஆறாக நான் ஓட்டினேன். இதான் நான் செஞ்ச சாதனை. என்னப்பா செஞ்சேன் என்று கேட்டால், முஸ்லிம்களை அடித்தது மாட்டின் பேரை சொல்லி அடிச்சவனே, ஜெய் ஸ்ரீராம் சொல்லு, இல்லை என்றால் உன்னை விடமாட்டேன் என்று சொல்லி அவனை அடித்தே கொண்டேன். அதை வீடியோ எடுத்து படமா போட்டேன். 8 வயது ஆசிபாவை கோயிலிலே வைத்து துடிக்க துடிக்க கற்பழிப்பு செய்தேன். அந்த கற்பழிப்பு செய்த கயவர்களுக்காக என்னுடைய அமைச்சர்களை அனுப்பி அவர்களுக்கு ஆதரவாக நான் போராட்டம் நடத்தினேன். என்னடா செய்த என்ற ஒரு கேள்வியை கேட்டா, கொலை செஞ்சேன், கொள்ளையடிச்சேன், முஸ்லிம்களை கருவறுத்து, இதைத்தான் பதிலாக சொல்லுகின்றார்கள். இஸ்லாமிய மாணவிகளை படிக்க முடியாமல் ஆயிரக்கணக்கான பேர்களை கர்நாடகாவிலே ஹிஜாப் அணியக்கூடாது என்ற சட்டத்தை கொண்டு வந்தேன். நடு தெருவில் நிக்க வச்சேன்.
சிறுபான்மையின மாணவர்களுக்கென்று ஏற்கனவே அரசாங்கங்கள் கொடுத்து வந்த சிறுபான்மை நல நிதியை, கல்வி மேம்பாட்டு நிதியை தடுத்து நிறுத்தின. ஹஜ்ஜுக்கான மானியத்தை நிறுத்தின. இதான் நான் செஞ்ச சாதனை. ஒரு இந்திய குடிமகனாக இருந்து நான் என்ன கேட்கிறேன், நீ என்ன பதில் சொல்ற? நாட்டை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போக வேண்டும், அதுதான் என்னுடைய லட்சியம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த நாடு சீரழிஞ்சு கிடக்குது. இந்த சீரழிவிலிருந்து ஏன் நீ நாட்டை பாதுகாக்கல என்று உனக்கு ஓட்டு போட்ட ஒரு குடிமகனாக இருந்து நான் கேட்டால், துலுக்கனை அடிச்சேன், தொப்பி போட்டதுக்காக பாயை சுட்டு சாவடிச்சேன், ரோட்ல விட்டு மிதிச்சேன் என்று பதில் சொல்றியே. நான் என்ன கேட்கிறேன், நீ என்ன பதில் சொல்லிட்டு இருக்கிற? இதுதான் அவருடைய பதிலாக இருக்கக்கூடிய காட்சியை நாம பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இவர்களுக்கு இந்த நாட்டை ஆளுகின்ற பாசிச இந்த கும்பலுக்கு நாட்டை உலக நாடுகளிலே ஒரு முன்னேறிய தேசமாக, வல்லரசு நாடாக ஆக்க வேண்டும் என்ற அஜெண்டா இல்லவே இல்லை. நாட்டிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி எறியக்கூடிய மணிப்பூரிலே அதை அமைதிப்படுத்த வேண்டும் என்று நாட்டில் இருக்கக்கூடிய ஏராளமான பிரச்சனைகளை தீர்க்குகின்ற நோக்கம் இல்லை. அப்ப எனக்கு என்ன வருது, இவங்களை பார்த்தா சந்தேகம் வருது. இவன் ஏன் வந்தான், எதுக்கு வந்தான், எதுக்கு ஆட்சிக்கு வந்தான்? நல்ல காரியமும் செய்யற மாதிரி தெரியல, இருக்கிற பிரச்சனையை தீர்க்கிற மாதிரியும் தெரியல. ஆளே ஒரு டைப்பா இருக்கிறானுங்களே, வித்தியாசமா இருக்கிறானுங்களே, இவருடைய நோக்கம் தான் என்ன என்ற ஒரு சந்தேகம் இவர்களை உற்று கவனித்தால் எல்லோருடைய இந்திய மக்களுடைய உள்ளங்களிலே கண்டிப்பாக தோன்றும். இவர்களுடைய திட்டம் என்ன, ஏன் இவர்கள் இந்தியாவிலே ஆட்சிக்கு வந்தார்கள் என்று சொன்னால், இந்தியாவை இந்து நாடாக ஆக்க வேண்டும், இந்து ராஷ்டிரத்தை அமைக்க வேண்டும், அகன்ற பாரதத்தை அமைக்க வேண்டும். இதுதான் இவர்களுடைய நூற்றாண்டு திட்டம். இன்னைக்கு நேற்று போத திட்டம் இல்லை. இவர்களுடைய பிதாமகனாக இருக்கக்கூடிய கோல்வால்கர் 1923 இந்தியா இந்து நாடாக ஆக வேண்டும், முஸ்லிம்களுக்குரிய புனித தலம் இந்த நாட்டிற்கு வெளியே இருக்கின்றது, கிறிஸ்தவர்களுக்கு உண்டான புனித தலம் இந்த நாட்டிற்கு வெளியே இருக்கின்றது, இந்துக்களுடைய புனித தலம் இந்தியாவிலே இருக்கின்றது, எனவே இந்தியா இந்துக்களுடைய நாடு, இந்த நாட்டை இந்துக்களுக்கான தேசமாக ஆக்க வேண்டும் என்று 1923 கோல்வார்கர் ஒரு திட்டத்தை வகுத்துதான் இந்த சங்பரிவார இயக்கங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அவ்வளவு தூரம் போக வேணாம். 2022 போன வருடம் உத்தரப்பிரதேசத்தில் 150க்கும் மேற்பட்ட இந்து சாமியார்கள் அமைப்பில் எல்லாம் ஒன்றாக கூடி, அதில் ஆனந்த ஸ்வரூப் என்று சொல்லக்கூடிய ஒரு சாமியாருடைய தலைமையில் ஒன்று கூடி அவர்கள் இந்து ராஷ்டிரத்தை அமைப்பதற்கான ஒரு சாசனத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள். இந்தியாவிற்கு என்று எப்படி ஒரு அரசியல் சாசனம் இருக்கின்றதோ, அரசியல் சட்டம் இருக்கின்றதோ, அதுபோல் எதிர்காலத்திலே உருவாக இருக்கின்ற இந்துக்களுக்கான ஒரு நாட்டிற்கான அரசியல் சாசனத்தை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். அப்படி நாங்கள் உருவாக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் இப்போது இருக்கிற டெல்லி தலைநகராக இருக்காது, வாரணாசி தான் தலைநகராக இருக்கும் என்று அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். இதெல்லாம் பத்திரிகைகளிலே வந்திருக்கக்கூடிய செய்திகள். அதில் இன்னும் கூடுதலாக பல விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. அது என்னெல்லாம் பேசியிருக்காங்கன்றதை பின்னாடி நாம பார்க்க இருக்கோம். இவர்கள் சொல்லக்கூடிய, இவர்கள் அமைக்கக்கூடிய இந்த இந்து ராஷ்டிரத்தில் அவர்கள் எது போன்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்க விரும்புகின்றார்கள் என்று சொன்னால், இந்தியாவில் இருக்கக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய பீனல் கோடு சட்டத்தை எல்லாம் அழித்துவிட்டு, இதெல்லாம் ஆங்கிலேயர்கள் உருவாக்கிய சட்டம், இந்த சட்டத்துக்கும் இந்துக்களுக்கும் சம்பந்தம் கிடையாது, அதனால் ஒட்டுமொத்த இந்த சட்டங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு
புதிய நாடாளுமன்றம் ஒன்று உருவாக்கப்பட்டு அந்த நாடாளுமன்றத்துக்கு மதங்களின் நாடாளுமன்றம் என்ற பெயர் வைக்கப்பட்டு அதில் எது சட்டமாக இருக்கும் என்று சொன்னால் மனுஸ்மிருதி தான் சட்டமாக இருக்கும். அதில் இருக்கக்கூடிய வர்ணாசிரம கோட்பாடுகளின் அடிப்படையிலே தான் சட்டங்கள் எல்லாம் இயற்றப்படும், அமைக்கப்படும் என்று அவர்கள் திட்டவட்டமாக அறிவித்து இருக்கின்றார்கள். இந்த திட்டங்களை இவர்கள் அமல்படுத்துவார்கள் என்று சொன்னால் என்ன சூழல் ஏற்படும்? உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாட்டை மையமாக கொண்டு கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய வர்ணாசிரம கோட்பாடுகளின் அடிப்படையில் ஒரு நாட்டை இவர்கள் உருவாக்கினார்கள் என்று சொன்னால் அவர்கள் உருவாக்கக்கூடிய அந்த நாட்டிலே முஸ்லிம்களுக்கு ஓட்டுரிமை இல்லை, கிறிஸ்துவர்களுக்கு ஓட்டுரிமை இல்லை. இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தலித்துகள் எல்லாம் அவர்கள் நான்காம் தர குடிமக்களாக நடத்தப்படுவார்கள், தாழ்த்தப்பட்டவர்களாக நடத்தப்படுவார்கள். இதுதான் யதார்த்த நிலையாக இருக்கும். இதன் வாயிலாக இவர்கள் என்ன சொல்ல வருகின்றார்கள் என்று சொன்னால், 100 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்தியாவிலே நாம் எல்லாம் எது போன்ற ஒரு கஷ்டத்தை துன்பத்தை நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் அனுபவித்தார்களோ, நம்முடைய தாத்தன் பாட்டன் எல்லாம் எது போன்ற கஷ்டங்களை துன்பங்களை இன்னல்களை அனுபவித்தார்களோ அந்த கற்காலத்தை நோக்கி இவர்கள் அழைத்து கொண்டு செல்லக்கூடிய காட்சியை நாம பார்க்கின்றோம். அந்த ஒரு காலம் வரும் என்று சொன்னால் செருப்பு வியாபாரம் ரொம்ப டல்லாயிரும், கொட்டாங்குச்சியுடைய ரேட்லாம் ஏறி போயிடும். இந்து ராஷ்டிரம் அமைப்பதற்கும் செருப்பு வியாபாரம் டல்லாகுவதற்கும் கொட்டாங்குச்சி விற்பனை அதிகமாக்குவதற்கும் என்ன பாய் சம்பந்தம் என்று கேட்டால், இப்ப இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்கள் இந்து ராஷ்டிரம் என்ற ஒன்று அமைந்தால் அவர்கள் இப்போது டீ கடையில் போய் நாம குடிக்கிறோமே அந்த மாதிரி சரிசமமாக டம்ளர்ல டீ குடிக்க முடியாது. நாய்க்கு டீயை ஊத்துவதை போல கொட்டாங்குச்சியில தான் தீயை ஊட்டி கொடுப்பார்கள். அதான் நிலைமை. அதான முன்னாடி இருந்துச்சு. இந்த நாட்டில் ஏற்கனவே வர்ணாசிரம கொள்கைகள் பின்பற்றிய போது இதுதான் நிலைமை. ஏன் செருப்பு விலை குறையும்? தாழ்த்தப்பட்டவனாக நீ இருந்தாய் என்று சொன்னால் செருப்பு அணியக்கூடாது, அணிஞ்சனா உன்னை செருப்பாலே அடிப்பேன். இதுதான் வர்ணாசிரம கொள்கை. நாங்கள் உயர் ஜாதி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தெருக்களிலே பன்றி நடமாடலாம், ஆடு மாடு போகலாம், நாய் நரி போகலாம். ஆனால் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த நீ நடமாடக்கூடாது. உன்னுடைய பொண்டாட்டி மேலாடை அணியக்கூடாது. இதெல்லாம் இந்தியாவில் இருந்துச்சுங்க. அதை மீறி மேலாடை அணிய வேண்டும் என்ற ஒரு ஆசை உனக்கு இருந்தால் முளைவரி கட்ட வேண்டும். சரிசமமாக எனக்கு ஈக்குவலா நீ உட்காரவே தகுதி இல்லாதவன். நான் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறேன்னு சொன்னா ஏன் முன்னாடி நீ ஐயா என்று கூனி குறுகி நிக்கணுமே ஒழிய எனக்கு சமமாக நீ உட்காருவதற்கு கூட அருகதையற்றவன். ஏனென்று சொன்னால் நீங்கள் எல்லாம் தாழ்த்தப்பட்டவர்கள், இழிப்பிறவிகள். சனாதனம், நாங்கள் இந்து ராஷ்டிரம் என்கின்ற ஒன்றை அமைப்போம் என்று சொன்னால் இதான் இந்தியாவுடைய நிலையாக இருக்கும். அப்ப நமக்கு கேட்கலாம், ஏன் இந்துக்களில் ஒரு பாதி அப்படி இருக்கிறாங்க, இன்னொரு பாதி என்ன செய்வாங்க என்று சொன்னால் அவர்களுக்கு இந்தியா சொர்க்க பூமியா இருக்கும். சகல சௌபாகியங்களும் அவர்களுக்கு செய்யப்பட்டிருக்கும். யார் உயர்ந்த ஜாதியாக இருக்கின்றார்களோ அவர்களுடைய நிலைகள் எல்லாம் எல்லா விதமான வாசல்களும் அவர்களுக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கும். அப்ப இந்த வர்ணாசிரம கொள்கையின் மூலமாக இந்து ராஷ்டிரத்தின் மூலமாக அவங்க கட்டமைக்க வருவது 2 வகையான இந்துக்களாக பிரித்து செயல்படுத்த விரும்புகின்றார்கள். இதுதான் இந்த நிலைதான் ஏற்படும் என்பதை
நான் ஒரு குற்றச்சாட்டாக வைப்பதாக எடுத்துக்கொண்டாலும் கூட இந்த குற்றச்சாட்டிலே உண்மை இருக்குதா இல்லையா? எதிர்காலத்தில் வரத எப்படி நாம சொல்ல முடியுது என்று சொன்னால், கடந்த காலத்தில் இவர்கள் என்ன செய்தார்கள், நிகழ்காலத்தில் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் தெள்ள தெளிவாக பார்த்தோம் என்று சொன்னால் எதிர்காலத்தில் இதான் செய்வாங்கன்றது நமக்கு புரிஞ்சிடும். நிகழ்காலத்தில் நீங்க பாருங்க, கவர்னரா இருக்கிறாங்க நாடார் சமூகத்தை சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜன். அவர்கள் ஒரு உயர் சாதி பிராமணரிடத்தில் காணிக்கை வாங்குறாங்க. இந்த கோயிலுக்கெல்லாம் போனா பூசாரிச்சு காணிக்கை என்ன செய்வாங்க, கொடுப்பாங்கல்ல. அந்த காணிக்கையை அந்த கவர்னருக்கு என்ன செய்ய, அந்த கவர்னருக்கு அந்த பூசாரி என்ன செய்யறாரு, தூக்கி போடுறாரு. நாய்க்கு நம்ம பிஸ்கட்டை தூக்கி போடுவோம்லங்க, நாய்க்கு பொறைய தூக்கி போடுவோம்ல, அந்த மாதிரி கவர்னராக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, ஆனால் அவர்கள் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். அதற்காக கையில் அவர்களுக்கு கொடுப்பதற்கு கூட மனம் இல்லை. ஏன்னா தொட்டா தீட்டு என்கின்ற காரணத்தினால் தூக்கி எறிகின்ற காட்சியை பார்க்கும். இதே மாதிரியான இதே அடிப்படையில் ஏராளமான சம்பவங்களை நீங்கள் சமூக வலைதளத்தில் பார்க்கலாம். வரிசையா நின்று வருவாங்க ஏழை மக்கள். அவங்கள ஒரு 10 அடி தூரத்தில் இருந்து கொண்டு, ஒரு 10 அடி தூரம் இருக்குங்க, இப்படி தூக்கி தூக்கி எறிவாங்க. நீ சினிமா நடிகனா இரு, நீ ஜனாதிபதியா இரு, நீ பிரதமராக இரு, சாமானியனாக இரு, யாராக இருந்தாலும் என்னை விட்டு நீ தள்ளி தான் நிற்கணும், கிட்டக்கே வர முடியாது என்கின்ற நிலை இன்றைக்கு இருக்குதா இல்லையா? நடத்தி காட்டுறாங்களா இல்லையா? நீ எனக்கு சமமானவன் இல்லை என்பதை பல கட்டங்களில் அவர்கள் உறுதிப்படுத்துகின்றார்கள். அவர்கள் பெரிதும் மதிக்கக்கூடிய, உயர் ஜாதி மக்கள் பெரிதும் மதிக்கக்கூடிய சங்கராச்சாரியாரை பார்க்க சென்றால் என்ன நிலைமை? இப்ப பாஜகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை போனாலும் சரி, பொன் ராதாகிருஷ்ணன் போனாலும் சரி, தரையில தான் கீழே தான் உட்காரும். அவர் பெரிய சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பார், நீங்க கீழே உட்கார்ந்து இருக்கணும். அதே சமயத்தில் எச் ராஜா போனா, ஜெயலலிதா போனா, ஒரு பிராமணர் போனா சரிசமமாக உட்காரலாம், நீங்கள் உட்கார முடியாது. இதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. நடக்குதா இல்லையா? நாட்டில பாராளுமன்றத்தை திறக்கின்றார்கள். ஊர் உலகத்தில் இருக்கக்கூடிய சாமியார்களை எல்லாம் அழைத்து கொண்டு வைத்து நாடாளுமன்றத்தை திறக்கிறாங்க. ஆனால் நாட்டினுடைய முதல் குடிமகள் ஜனாதிபதி முர்மு அவர்களை அழைத்தீர்களா? இல்ல. ஏன்? என்ன காரணம்? எதுவும் பாவம் பண்ணிட்டாங்களா? கொலை செஞ்சிட்டாங்களா? அன்னைக்கு அன்றைய தினத்தில் ஜனாதிபதி கொள்ளையடித்து விட்டார்களா? என்ன பாவம் செய்து விட்டார்கள்? நாட்டினுடைய நாடாளுமன்றத்தை திறக்குகின்ற போது ஒரு ஜனாதிபதியை அழைக்கணுமா இல்லையா? அழைக்கல. அவங்க செய்த ஒரே பாவம் என்ன தெரியுமா? இவர்களுடைய பார்வையில் நீ பழங்குடியின பெண், தாழ்த்தப்பட்ட பெண், அதனால் இந்த புனிதமிக்க யாகத்திலே நாங்கள் செய்யக்கூடிய, நாங்கள் கட்டி இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தில் நீ முதலா வந்துட்டேன்னு சொன்னா தீட்டாயிரும் என்று ஜனாதிபதி முர்முவை அவர்கள் உள்ளே அனுமதிக்கவில்லை. எத்தனை ஆண்டுகளாக இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்கள் ஆலயத்தில் எங்களை நுழைய விடுங்கள் என்று ஆலய நுழைவு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய வரையிலும். ஒரு கட்டத்தில் முத்துராமலிங்க தேவர் என்ன செய்றாரு? ஆலய நுழைவு போராட்டத்தை நடத்துகின்றார். இது போன்ற ஏராளமான தலைவர்கள் தோன்றி ஆலயத்துக்குள்ள விடுங்கப்பா, கோயிலுக்குள்ள விடுங்கப்பா என்று கெஞ்சுகின்ற நிலை அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்கின்றதா இல்லையா? இதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீ நானும் சமம் இல்லை. ஒரே காரணம் என்ன? நீ வேற நான் வேற. இப்ப நாம இந்த உரைகள்லாம் பேசுனதுக்கு பின்னாடி இது அவர்களுடைய காதுகளை அடைந்து அவங்களுடைய காதுகளை எட்டி, இல்ல எங்கள் மீது அவதூறு பரப்பப்படுகின்றது, நாங்கள் சொல்லுகின்ற சனாதன கொள்கையில, நாங்கள் சொல்லுகின்ற இந்து ராஷ்டிரத்தில்
இந்த நிலை இல்லை என்று நீங்கள் வாதத்தை வைப்பீர்களே, ஆனால் செய்து காட்டுங்க. மோடி இங்க இருந்து போறாரு, அரபு ஷேக்க கட்டி பிடிச்சி போட்டா கொடுக்கறல. அரபு நாடுகளுக்கு போய் துபாய்க்கு போனா துபாயில் இருக்க ஷேக்க கட்டி பிடிக்க மோடியால் முடிகின்றது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அதிபரை, அவர் கிறிஸ்துவர், அவரை கட்டி பிடிக்க முடியுது. காஞ்சி சங்கர மடத்துல சங்கராச்சாரியால கட்டி பிடிக்க முடியுமா மோடியால? அமித்ஷாவால முடியுமா? கட்டி பிடிச்சு காட்டு, நிரூபிச்சு காட்டுப்பா. நாங்கள் எல்லாம் சமம் என்று நீ வாயில வடை சுட்டுட்டு போறதுங்கிறது ரெண்டாவது தேவையில்லை. நீ ஒரு அரிஜன குடும்பத்தில் சம்மதம் செஞ்சு காட்டு. உங்களுடைய மதத்தில் உயர்வு தாழ்வு இல்லை, நாங்க எல்லாம் சமம் தான் என்பதை உடைத்து காட்டு. ஓ ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற ஆளே பார்த்துக்குப்பா. தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களிலே டாக்டர் இல்லையா, இன்ஜினியர் இல்லையா, ஜனாதிபதி முர்மு இல்லையா? முர்முடைய குடும்பத்தில் பொண்ணு எடுத்து காட்டு. ஜனாதிபதி பெரிய போஸ்டிங் தானப்பா, அவர்கள் குடும்பத்தில் பொண்ணு எடுத்து காட்டுப்பா. முடியுமா? செய்து காட்ட முடியுமா? முடியாது. என்ன செய்ய முடியும்? ஒரு தலித் மேல சிறுநீர் கழிக்கிறான், ஒரு உயர்ந்த வகுப்பை சேர்ந்தவன். அதுக்காக மோடி போய் என்ன செய்யறாரு? தலித்துடைய காலை அந்த தலித்துல வேற ஒரு ஆளை செட் பண்ணி அந்த ஆளுடைய காலை கழுவி விடுறார். தலித்துடைய காலை கூட மோடியால் பிடிக்க முடியுமே தவிர சங்கராச்சாரிய முடிய கூட அவரால் தொட முடியாது. ஏன்? அவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஜாதிய பாகுபாடு அங்கே இருந்து கொண்டேதான் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்ப அவர்கள் உருவாக்கக்கூடிய அந்த இந்து ராஷ்டிரத்தில் ஏற்றத்தாழ்வு என்கின்ற ஒன்று நிச்சயமாக இருக்கும். ஆளுக்கு ஒரு நீதிதான் இருக்கும், நியாயம் என்கின்ற ஒன்று இருக்காது. மதத்தின் பெயரால், இனத்தின் பெயரால், மொழியின் பெயரால், குலத்தின் பெயரால், தொழிலின் பெயரால் வேற்றுமை என்கின்ற ஒன்று பாராட்டத்தான் படும். எந்த அளவுக்கு தைரியமா சொல்றாங்கன்னா, குலத்தொழில் என்கின்ற ஒன்றை ஆதரிச்சு பேசுறாங்க. இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள் வரையில யாரெல்லாம் பிஜேபியில் இருக்கின்றார்களோ, யாரெல்லாம் சங்கு பரிவாரத்தில் இருக்கின்றார்களோ, யாரெல்லாம் அவர்களோட கூட்டணியில் இருக்கின்றார்களோ, அவர்கள் ஆதரித்து பேசுகின்றார்கள். குலத்தொழில் என்கின்ற ஒன்று அது சரியானது தானே? அப்ப உயர்சாதி வகுப்பினர்கள் அவர்கள் உண்டு கழித்து போடுவார்கள், அந்த மலத்தை அள்ளிக்கொண்டே காலம் முழுக்கும் நாங்கள் இருக்க வேண்டுமா என்று எனது அருமை இந்து சகோதரன் கேட்கிறான். ஆமா, அதான் அதுக்கு தான் உன்னை ஆண்டவன் படைச்சிருக்கான். உன்னை எதுக்கு படைச்சிருக்கான்? நான் உண்டு கழித்து போட்டதை அள்ளுவதற்காகவே உன்னை படைச்சிருக்கிறான். கடைசி வரைக்கும் நீ அதை செய். செருப்பு தைக்கிறியா? கடைசி வரைக்கும் செருப்பை தை. ரோட்டை பெருக்கிறியா? அதை தோட்டிச்சு வேலைன்னு சொல்ல, அது வரைக்கும் நீ அந்த வேலையை நீ பார். உனக்கென்று உன்னுடைய தாய் தகப்பன் என்ன தொழிலை கற்றுக் கொடுத்தார்களோ அந்த தொழிலை தான் நீ செய்யணும். நீ படிச்சு டாக்டர் ஆயிடக்கூடாது, நீ இன்ஜினியர் ஆயிடக்கூடாது, நீ வக்கீல் ஆயிடக்கூடாது. நீ உன்னுடைய குலத்தொழிலை தான் செய்ய வேண்டும். இதைத்தான் அவங்க சட்டமாகவும் ஆக்குவாங்க. இந்து ராஷ்டிரம் என்ற ஒன்றை உருவாக்கினால் இவைகள் எல்லாம் சட்டமாக அப்ப ஆக்கப்படும். இதையெல்லாம் ஒழிக்கிறதுக்கு தான் இந்த கொடுமைகள் எல்லாம் பார்த்து இந்த நூற்றாண்டுகளாக வந்த புரட்சியாளர்கள் யார் இந்தியாவிலே? ஏன் இந்த புரட்சியாளர்கள் தோன்றினார்கள்? பாரதியார் உயர் குலத்தை சார்ந்தவர் தான். இந்த மாதிரி அநியாயத்தெல்லாம் பார்த்து பொறுக்க முடியாம தான் ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்வு சொல்லல் பாவம் என்று சொன்னாரே. இந்த பாவத்தை ஏண்டா செய்றீங்க? இந்த அநியாயத்தை செய்யாதீங்கடா, உயர்வு தாழ்வு கற்பிக்காதீங்க, ஜாதி இல்லை என்று. உன்னுடைய உயர் குலத்திலிருந்து ஒரு புரட்சியாளன் வெளியே வந்தானே, அவன் வந்ததுக்கு என்ன காரணம்? ஜாதிய கொடுமை தானே காரணம். ராமானுஜர் வந்தாரு. ராமானுஜர் என்ன சொன்னாரு? நீங்கள் எல்லாம் மதிக்கக்கூடிய அந்த ராமானுஜர் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய உயர்வு தாழ்வு இந்த சிஸ்டத்தையே உடைச்சு சுக்குநூற ஆக்கிறார். இறைவனுக்கு முன்னால் எல்லாம் சமம் என்ற புரட்சிகரமான ஒரு கருத்தை ராமானுஜர் முன்வைக்கிறார். பெரியார் ஏன் வந்தார்? கடவுள் மறுப்பு என்பது பெரியாருடைய பிரதானமான கொள்கையா? இல்ல. ஜாதி என்கின்ற ஒன்றை
கடவுளுடைய பெயரால் 4 வருணங்களை சொல்லி மனிதனை 4ஆக கூறு போட்டு இவன் தலையிலிருந்து பிறந்தவன் இவன் காலிலே இருந்து பிறந்தவன் என்பதை ஒரு கடவுள் சொல்வார் என்று சொன்னால், இதை ஒரு ஜாதியின் பெயரால் நீங்கள் கட்டமைப்பீர்கள் என்று சொன்னால், அப்படியாப்பட்ட கடவுளே எனக்கு தேவையில்லை என்று சொல்லி தான் கடவுளை நிராகரிச்சுட்டு போனார். பெரியார் தோன்றினாரா இல்லையா? அம்பேத்கர் என்ன சொன்னார்? நான் ஒரு இந்துவாக பிறந்தேன், ஆனால் ஒரு இந்துவாக மரணிக்க மாட்டேன் என்று இந்துவாக வாழ்வதையே வெறுத்து புத்த மதத்தை நோக்கி போனார். அவன் தொழிலை தான் செய்யணும்னு சொல்றீங்களே, இந்திய நாட்டினுடைய அரசியல் சாசனத்தை உருவாக்கிய மாமேதை அம்பேத்கர். உனக்கெல்லாம் படிப்பு வராது, நீலாம் மலை ஜல்லத்தை அழுவதற்காகவே பிறக்கப்பட்டவன் என்று வாய் கூசாமல் பேசுகின்றீர்களே. நாய்களிலே ஜாதி இருப்பதை போல, பூனைகளிலே ஜாதி இருப்பதை போல மனிதர்களிலே ஜாதி இருந்தால் என்ன தப்பு என்று மேடையில் உட்கார்ந்து பேசுகின்ற தைரியத்தை உங்களுக்கு யார் கொடுத்தது? இந்திய நாட்டினுடைய அரசியல் சாசனத்தை உருவாக்கக்கூடிய அளவுக்கு அம்பேத்கர் ஒரு புரட்சியாளராக உருவெடுத்தாரு. இந்தியாவிலே சுயமரியாதை இயக்கங்கள் தோன்றி அண்ணா போன்ற சுயமரியாதை தலைவர்கள் வெளியே வந்து சமூக நீதியை நிலைநாட்டினார்கள். என்னடா உயர்வு தாழ்வு? எல்லா மனுஷனும் சமம், ஆண்டான் அடிமை என்கின்ற சிஸ்டமே கிடையாது, ஜாதி கொடுமைகள் ஒழிய வேண்டும் என்று சமூக நீதியை கொண்டு வந்தார்கள். அதுல இப்ப வந்திருக்கக்கூடிய சகோதரர் அமைச்சர் உதயநிதி அவர்கள் என்ன செய்யறாங்க? சனாதனத்துக்கு எதிராக பேசி இன்றைக்கு அது இந்தியாவிலே பற்றி எறியக்கூடிய காட்சியை நாம பார்க்கின்றோம். அதெல்லாம் விடுங்க, நாங்கள் யார்? இன்றைக்கு இந்தியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய 20 கோடி முஸ்லிம்கள் யார்? அட பாவிகளா, நீங்க செஞ்ச அநியாயத்தை எல்லாம் தாங்க முடியாமல் தெருவில் நடமாடக்கூடாது என்று சொன்னீர்களே, மனிதனை மனிதனாக பார்ப்பதற்கு கூட நீங்கள் தயார் இல்லை என்ற போது, உன்னை பார்த்தா தீட்டு தொட்டா தீட்டு, என் குளத்துக்கு நீ குளிக்க வரக்கூடாது, தண்ணி எடுக்கக்கூடாது, தண்ணியை குடிக்க கூடாது, நீ செத்தா கூட உனக்கு தனி சுடுகாடு என்று நீங்கள் வைத்த இந்த கொடுமைகள் எல்லாம் பார்த்து பொறுக்க முடியாமல் இதுக்கு ஒரு விடிவு காலமே பிறக்காதா என்று ஏங்கி தவித்திருந்த காலகட்டத்திலே தான் இஸ்லாம் எங்களை வந்து அரவணைத்துக் கொண்டது. யாராவது மறுக்க முடியுமா? மறைக்க முடியுமா? தோல் மீது தோல் கை போட்டு எங்களை வரவேற்றது. நான் பல்லன் என்று என்னை பார்க்கவில்லை, நான் பறையன் என்று என்னை பார்க்கவில்லை, நான் மன்னியாரோ செட்டியாரோ முதலியாரோ யார் என்று என்னை பார்க்கவில்லை. வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாருமே இல்லை என்று நான் சொன்ன பின்னால் ஆறத் தழுவி என்னை சகோதரனாக அரவணைத்துக் கொண்ட மார்க்கத்திலே நாங்கள் அணி அணியாக சேர்ந்ததுக்கு யார் காரணம்? நீ காரணம் இல்லையா? உன்னுடைய சட்டங்கள் காரணம் இல்லையா? உன்னுடைய வர்ணாசிரம கோட்பாடுகள் காரணம் இல்லையா? தான் காரணம். பாவி இந்து மக்கள் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? இந்துக்கள் என்று ஒரு நாடு வர இருக்குது, பாபர் மசூதியை இடித்துவிட்டு ராமர் கோயிலை கட்டிவிட்டார்கள், நம்முடைய அவதார புருஷன் ராமருக்கு ஒரு கோயிலை கட்டிவிட்டார்கள், நம்முடைய எதிரிகளான முஸ்லிம்களை அடித்து துவைக்கின்றார்கள் என்று அப்பாவித்தனமாக எனது அருமை இந்து சகோதரர்கள் அவர்களை பாதுகாவலர்களாக சில பேர் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். இவ்வளவு அழிச்சாட்டியும் செய்தும் அவன் திருப்பி ஆட்சிக்கு வருகின்றான் என்று சொன்னால் எவ்வளவு விஷ விதைகளை அவன் எனது அருமை இந்து மக்கள் மத்தியில் அவன் தூவி இருப்பான். அவர்கள் இந்து மத காவலர்களா? பாபர் மசூதியை இடித்ததை உங்களுடைய மத கோட்பாடுகள் ஏற்றுக்கொள்ளுமா? சட்டமே ஏத்துக்கலங்க, சட்டத்திலே இல்லைன்னு சொல்லிட்டான். கூட்டு மனசாட்சின்னு சொல்லி அவன் வந்து அந்த தீர்ப்பை கொடுத்தானே ஒழிய சட்டப்படி அங்கே ராமர் பிறந்தார் என்பதற்கோ வாழ்ந்தார் என்பதற்கோ பாபர் மசூதியுடைய இடத்திலே தான் பிறந்தார் என்பதற்கோ எந்த ஆதாரமோ எவிடன்ஸோ இல்லை. முஸ்லீம்களை நாங்கள் அடிப்பதன் மூலமாக நாங்கள் இந்து மத பாதுகாவலர்கள் என்று அவர்கள் நிலைநிறுத்த பார்க்கின்றார்கள். உண்மையிலே இவர்கள் இந்து மத பாதுகாவலர்களா? நிதானமா யோசிச்சு பாருங்க. நிதானம் தவறி மத வெறியில இருந்து கொண்டு யோசித்தோம் என்று சொன்னால், அது நான் முஸ்லிமாக இருந்து யோசித்தாலும் சரி, இந்துவாக இருந்து யோசித்தாலும் சரி,
கிறிஸ்தவனாக இருந்து யோசித்தாலும் சரி, என்னுடைய மத வெறியில இருந்து நான் யோசித்தால் எனக்கு சிந்தனை பிறக்காது. நீங்கள் இந்திய குடிமகனாக இருந்து பாருங்கள். இந்த சங்க பரிவார கும்பல்கள் இந்து மத காவலர்களா? இவங்க என்ன அஜெண்டால இருந்தாங்க, இப்ப என்ன அஜெண்டாவை மாத்தி இருக்கின்றார்கள்? சென்னையில் பிரவீன் தொக்காடியா இந்து மகா சபையினுடைய தலைவராக இருந்தார். பேரெல்லாம் நீங்க மறந்திருப்பீங்க. கொடி கட்டி பறந்த அத்வானியுடைய காலகட்டத்தில் இந்து மகா சபையினுடைய தலைவராக இருந்த பிரவீன் தொக்காடியா என்ன பேசினார்? இன்றைக்கும் ஆதாரபூர்வமாக இருக்குது, வீடியோ இருக்கு. திரிசூலத்தை எடுத்து காட்டி, இந்த திரிசூலத்தினுடைய 3 முனைகள் எதற்காக தெரியுமா? ஒரு முனை இஸ்லாமியர்களுக்கு, ஒரு முனை கிறிஸ்தவர்களுக்கு, ஒரு முனை தலித்துகளுக்கு என்று மேடையில் முழங்கினார்கள். அவர்களால் ஆட்சியை அமைக்க முடியவில்லை, பெரும்பான்மை கிடைக்கவில்லை. என்ன முட்டி மோதினாலும் கூட ஓட்டு கிடைக்கல. என்ன ஐடியா பண்றானுங்க? ஒரே நேரத்தில் 3 பேரையும் சேர்த்து அடிச்சோம் சொன்னா நாம ஆட்சிக்கு வர முடியாது, நாம மெஜாரிட்டிக்கு வர முடியாது, லோக்சபா ராஜ்யசபால நாம் ஒரு சட்டத்தை நிறைவேற்ற முடியாது, நாம் நினைக்கக்கூடிய இந்து ராஷ்டிரத்தை கட்டமைக்க வேண்டும் என்று சொன்னால் லோக்சபாவிலே, நாடாளுமன்றத்திலே, ராஜ்யசபாவிலே, மாநிலங்களவையிலே நமக்கு மெஜாரிட்டி வேணும். அந்த மெஜாரிட்டி வேணும் என்று சொன்னால் இந்த 3 நமக்கு எதிரிகள் தான். ஆனால் ஒன்னா அடிக்க கூடாது, ஒவ்வொன்னா அடிப்போம். முதல்ல முஸ்லிம்களை அடிப்போம், அது வரைக்கும் மீதி 2 பேரை கூட்டுக்குள்ள வச்சிருப்போம், பிறகு மற்றவங்களை அடிப்போம் என்கிற செயல் திட்டத்தை இதற்கு அப்புறம் தான் உருவாக்குறாங்க. ஆனால் இந்த நரித்தந்திரங்களை எல்லாம் தெரியாமல் இன்றைக்கு அப்பாவி இந்து மக்கள் அவர்களுக்கு பின்னால் வட இந்தியாவில் அணிதிரண்டு நிற்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கின்றோம். விபி சிங்குடைய ஆட்சி காலத்தில் மண்டல் கமிஷனுடைய பரிந்துரையை ஏற்று விபி சிங் 27% பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீட்டை அறிவித்தார். நீங்கள் என்ன செய்தீர்கள்? RSS சங்கு பரிவார பிஜேபி இந்த கும்பல்கள் எல்லாம் என்ன செய்தீர்கள் தெரியுமா? வரலாற்றை நாங்கள் மறந்து விடுவோமா? விடமாட்டோம். நாடு முழுவதையும் ரணகலமாக ஆக்கினார்கள். 27% இடஒதுக்கீட்டை யாருக்கு விபி சிங் வழங்கினார்? இந்து மக்களுக்கு வழங்கினார். உயர் சாதி அல்லாத பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்த மக்களுக்கு மத்திய அரசாங்கத்தில் 27% இடஒதுக்கீட்டை வழங்கியதை கண்டித்து நாடு முழுவதும் போராட்டங்களை நடத்தினீர்கள். அன்றைய விபி சிங் ஆட்சியிலே கூட்டாளியாக இருந்த நீங்கள் ஆதரவை வாபஸ் வாங்கிய காரணத்தினால் விபி சிங்குடைய ஆட்சியும் கவிழ்த்தீர்கள். இந்த ஒரே காரணம் தான். இப்ப யார் இந்து பாதுகாவலர்கள்? கல்வியில, வேலை வாய்ப்பில பாதிக்கப்பட்டு பல 100 ஆண்டுகள் பின்னுக்கு தள்ளி இருக்கக்கூடிய இந்த இந்து சமுதாயம் அவர்கள் முன்னேற வேண்டும் என்ற நோக்கத்தில் விபி சிங் இடஒதுக்கீடு அளிக்கிறார். மண்டல் கமிஷன் பரிந்துரையின் அடிப்படையில் கண்மூடியில் விசாரிச்சு பரிந்துரை பண்ணி விபி சிங் கொடுக்கிறாரு. இவன் ஆட்சியவே கவுக்குறான். இவன் சொல்லுகின்றான், நாங்கள் தான் இந்துக்களுடைய பாதுகாவலன். இந்து மக்களை யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. இவர்கள் இந்துக்களுடைய பாதுகாவலர்களா? இல்ல. ராமனையே தன்னுடைய கடவுளாக ஏற்றுக்கொண்டு ராமராஜ்யம் ஏற்பட வேண்டும் என்று அதை எங்களுடைய கனவு என்று சொல்லுகின்றீர்களே. அவர் காந்தி கடைசி நேரத்தில் மரணிக்கக்கூடிய நேரத்தில் ராமா ராமா என்று தானே மரணித்தார். அப்பேற்பட்ட கடவுள் பக்தராக, இந்து பக்தராக இருந்த காந்தியை நீங்கள் ஏன் சுட்டுக் கொண்டீர்கள்? என்ன காரணம்? ஒரே காரணம். அவர் என்ன சொன்னார்? இந்த நாட்டில் அனைவரும் சமம் என்று சொன்னார். முஸ்லிம்களும் இந்துக்களும் கிறிஸ்துவர்களும் உயர்ந்தவரும் தாழ்ந்தவரும் எல்லாருமே இந்த நாட்டில் சமம் என்று சொன்ன ஒரே காரணத்தினால் இந்து மத தலைவராக இருந்த, தேசத்தினுடைய சுதந்திரத்துக்காக பாடுபட்ட காந்தியை நீங்கள் சுட்டு சாவடித்தீர்களா இல்லையா? அப்ப இந்து மத
பக்தராக இருந்த, நாட்டினுடைய விடுதலைக்காக போராடிய காந்தியை ஏன் படுகொலை செய்தீர்கள்? அவர் இந்து தானே. இந்து மதத்துக்கு நாங்கள் தான் பாதுகாவலர்கள் என்று சொன்னால் இந்து மதத்தை சேர்ந்த காந்தியை நீங்கள் கொலை செய்வதற்கு என்ன காரணம்? காமராஜரை கொலை செய்வதற்கு முயற்சி பண்ணாங்க. வீட்டோட சேர்த்து கொளுத்துற ஐடியாவில் இறங்கி அதற்குண்டான எல்லா வேலையும் பண்ணாங்க. அவரு உயிர் தப்பிச்சிட்டாரு. யாரெல்லாம் சமத்துவம் பேசுகின்றார்களோ அவர்களை கொன்றொழிக்கக்கூடிய வேலையை செய்தார்கள். அது இந்து மக்களாக இருந்தாலும் சரி. நீட்டின் பெயரால் டாக்டர் படிக்கணும்னு சொன்னா நீட் எக்ஸாம் எழுதணும் என்கின்ற ஒரு சிஸ்டத்தை திடீர்னு கொண்டு வராங்க, எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல். இந்தியா முழுவதும் நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகள் தற்கொலை செய்கின்றார்கள். தற்கொலையிலே நமக்கு உடன்பாடு இல்லை, அது தீர்வு அல்ல. ஆனால் இத்தனை உயிர்கள் பறி போனது அவர்கள் எல்லாம் யார்? எல்லாம் முஸ்லிம்களா? அனிதா இறந்து போனார்களே அவர்கள் முஸ்லிம்களா? இந்து மக்கள் தானே. இந்து மக்களுடைய பாதுகாவலர்கள் என்று சொன்னால் இவ்வளவு பேர் தற்கொலை பண்ணிட்டு சாகின்றார்களே, இதுக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? அப்ப இந்த மாதிரி ஏராளமான விஷயத்தை நாம அடுக்கிக் கொண்டே போகலாம். இவர்கள் இந்து மத பாதுகாவலர்கள். எந்த இந்து மதத்துக்கு பாதுகாவலர்கள்? யாரெல்லாம் பட்டேல்களாக இருக்கின்றார்களோ, குஜராத்தி மார்வாடிகளாக இருக்கின்றார்களோ, பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இருக்கின்றார்களோ, சித்பவன் பார்ப்பனர்களாக இருக்கின்றார்களோ, இந்த உயர் வகுப்பை சார்ந்தவர்களுக்கு, அந்த இந்துக்களுக்கு இவர்கள் பாதுகாவலர்கள். குஜராத்தில் இருக்கக்கூடிய இந்த பட்டேல்கள் நாட்டில் வங்கிகளிலே கோடி கோடியாக கடனை வாங்கி நாமம் போட்டுட்டு ஓடுறான். அவனுக்கு அந்த கடனை தள்ளுபடி செய்கின்றார்கள். ஐஐடி என்கின்ற ஒன்று சென்னையில் இருக்குதுல, இது மாதிரி இந்தியா முழுவதும் இருக்குது. அதில் படிக்கிறவங்க யார்? எல்லாம் உயர் சாதியை சேர்ந்தவர்கள். அங்க போய் ஒரு முஸ்லீமோ, ஒரு தலித்தோ, ஒரு கிறிஸ்தவரோ படித்து வெளியே வருவது என்பது இயலாத காரியம். குதிரை கொம்பு. ஏன்? அவளது தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கின்றார்கள். இவர்கள் இந்து மத பாதுகாவலர்கள் தான். எந்த இந்து மதத்துக்கு பாதுகாவலர்கள்? உயர் சாதி இந்துக்களாக யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு பாதுகாவலர்கள். ஆட்சிக்கு வராங்கங்க, எச்சு துப்புற மேட்டர்னு சொல்லுவாங்கல்ல, ஃபூனு ஊதுரா மாதிரி 10% இடஒதுக்கீட்டை அறிவிக்கின்றார்கள் முற்படுத்தப்பட்ட சமுதாயத்துக்கு. 3.5% இடஒதுக்கீட்டை தமிழகத்தில் 20 ஆண்டுகள் போராட்டத்தை நடத்தி நம்ம வாங்கி இருக்கிறோம். சர்க்காரியா கமிஷன்ல முஸ்லிம்களுக்கு 10% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று சொல்லி பல ஆண்டுகள் ஆட்சி. ஆனால் இவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே முற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த அவர்களுக்கு இடஒதுக்கீடு. அப்ப இவர்கள் யாருக்கு பாதுகாப்பானவர்கள்? உயர் சாதி வகுப்பை மட்டுமே பாதுகாப்பதற்காக உள்ளவர்கள். சனாதனத்தை பற்றி அமைச்சர் உதயநிதி பேசின உடனே எதுக்குமே வாய் திறக்காத, மௌத்தா போய் கிடந்த மணிப்பூரை பத்தி பேசல, நாட்டில் நடக்கக்கூடிய விலைவாசி ஏற்றத்தை பத்தி எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்டா அதை பத்தி வாய் தரல, மீடியா முன்னாடி வந்து நிக்கிறதே கிடையாது, கேள்விக்கு பதில் சொல்றது கிடையாது. ஓடி ஒளிந்து கொண்டிருந்த பாரத பிரதமர் சனாதனம் என்று சொன்ன பின்னால் உடனே ஓடி வந்து அமைச்சரவை கூட்டி இந்தியாவில் பரபரப்பு நியூஸாக G20 மாநாடு எவ்வளவு முக்கியமான வேலை இருக்கும், அந்த வேலை அனைத்தையுமே தூக்கி ஓரம் தள்ளிவிட்டு ஒட்டுமொத்த இந்தியாவும் தமிழகத்தை நோக்கி திரும்புகின்றது என்று சொன்னால் அப்ப இவர்கள் யாருக்கானவர்கள்? மணிப்பூரிலே கலவரம் நடந்து நூற்றுக்கணக்கான இந்துக்கள் கொல்லப்படுகின்றார்களே, அந்த இந்துக்களுக்கு இவர்கள் பாதுகாப்பானவர்கள் அல்ல. இந்தியாவிலே இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தான் மணிப்பூர். அந்த மணிப்பூரிலே கொல்பவர்கள், கொல்லப்படுவர்கள் எல்லாமே இந்து மக்கள் தான். அவர்களை பாதுகாப்பதற்கு உனக்கு வக்கு இருக்குதா? தெம்பு இருக்குதா? திறனி இருக்குதா? இல்ல, பண்ண மாட்டேன். ஏன்? அவன் உயர் சாதி வகுப்பை சேர்ந்தவன் இல்ல, அடிச்சுக்கிட்டு சாவு. அதுல எனக்கு என்ன ஆதாயம் கிடைக்குமோ அது கிடைச்சா போதும். அப்ப இவர்கள் யாருக்கு பாதுகாப்பானவர்கள்? இதை, இந்த யதார்த்தத்தை சிந்தித்து நடுநிலையான இந்து மக்கள் விளங்கிக் கொள்வார்களே என்று சொன்னால் அவர்கள் ஒரு தெளிவான ஒரு முடிவுக்கு வந்துவிடலாம். சரி, இப்ப முதல்ல ஏன் முஸ்லீம்களை அடிக்கிறாங்க? சூஸ் பண்றாங்கல்ல, சூஸ் பண்ணும்போது
ஏன் முதல்ல முஸ்லீமை அடிக்கணும்னு நினைக்கிறாங்க தெரியுமா? கடந்த கால வரலாறை கவனிச்சு பார்த்தீங்கன்னா, முன்னாடி ஏற்கனவே சொன்னோம்ல, தாழ்த்தப்பட்டவர்களை அடித்தால் மீனாட்சிபுரத்திலே அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள். இந்தியா முழுவதும் அன்றைக்கு அது பற்றி இருந்தது. ஒரு ஊரை இஸ்லாத்தை ஏற்குது. அப்ப தாழ்த்தப்பட்டவனை அடிக்கணும், அவர்களை அடிக்கணும் தான். ஆனால் அவர்களை அடிச்சா இஸ்லாத்துக்கு வந்துருவான். முஸ்லிம்களுடைய பலம் கூடிவிடும். முதல்ல முஸ்லிம் என்ன செய்யணும்? அடித்து அவர்களை நாடற்றவர்களாக, இரண்டாம் தர குடிமக்களாக, NRCCA சட்டத்தின் மூலமாக பதட்டத்திலேயே பயத்திலேயே ஒன்று வச்சிருக்கணும். ஒன்று கர்வாப்சி என்று நீ மதம் மாற வேண்டும், இல்லை என்றால் நாட்டை விட்டு ஓட வேண்டும், இல்லை என்றால் செத்து மடிய வேண்டும். அதுக்கு தான் ஒன்று அடிக்கிறேன் ஃபர்ஸ்ட். அடுத்து மற்றதெல்லாம் நெக்ஸ்ட்டு. சும்மா இல்லை. அப்போ நடுத்தரமான இந்து மக்கள் கேட்கலாம், பாய் அப்போ பயத்தில் தான் கூட்டம் போட்டு இதெல்லாம் பேசுறீங்களா? அவன் அடிப்பான்றதுக்கு தானே பயப்படுறீங்க? இந்த வாழ்க்கை எங்களுக்கு கொசுவுடைய ரெக்கைக்கு சமமானது. மறுமை வாழ்க்கை நிலையானது என்று நம்பக்கூடிய கூட்டம் நாங்கள். அவன் எந்த ரூட்டில் வருகின்றான், அவனுடைய கால் என்ன, அவனை எப்படி எதிர்கொள்ள வேண்டும், எந்த வழிமுறைகளில் போராட வேண்டும், போராட்ட வழிமுறைகள் என்ன, இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். பொறுமையாக இருக்கின்றோம் என்கின்ற காரணத்தினால் கோழைகள் அல்ல, பயந்தவர்கள் அல்ல. இது அற்பமான ஒரு வாழ்க்கை என்கின்ற ஒன்றை ஏற்றிருக்கக்கூடியவர்கள் இஸ்லாமியர்கள். பயத்திலேயோ பதட்டத்திலேயோ நாங்கள் இதை பேசுகின்றோம் என்று எனதருமை இந்து சகோதரர்கள் நினைத்துவிட வேண்டாம். இவன் ஒரு பொது எதிரி, மனித குல எதிரி. ஒரு மனிதனாக வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள், ஹிட்லரை போன்றவர்கள், பாசிசவாதிகள், மனித ரத்தத்தை கொடுக்கக்கூடிய காட்டேரிகள். நியாயம் தர்மம் இதையெல்லாம் மறந்துவிட்டு மனித குல விரோதிகளாக வாழக்கூடியவர்களாகத்தான் இவர்கள் இருக்கின்றார்கள் என்று சொன்னால், இதை தெளிவான முறையிலே விளங்கி நண்பன் யார் எதிரி யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய நண்பர்கள் நாங்கள், இஸ்லாமிய சகோதரர்கள். ஏன் தெரியுமா? இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகின்றது, உலக மக்களை அழைத்து சொல்லுகின்றது, ஓ மக்களே, உங்கள் அனைவரையும் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து நான் படைத்தேன் என்று உங்களையும் என்னையும் படைத்த இறைவன் சொல்லுகின்றான். அப்ப நீங்க எனக்கு யாரு? என்னுடைய சகோதரன், என் அண்ணன், என் தம்பி, என் சகோதரன், என் சகோதரி. அண்ணன் தம்பிகளாக நாங்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் உங்களுக்கு யார் எதிரி, யார் நண்பன்? அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ஜனநாயக விரோத தீய சக்திகள் முஸ்லிம்களுக்கு எதிராக அப்பாவி இந்து மக்களை தூண்டிவிட்டு ஆட்சி கட்டளையிலே அமர்ந்து அந்த ஆட்சியில மெஜாரிட்டியை கொண்டு வருவதன் மூலமாக இந்த நாட்டை இந்து ராஷ்டிரமாக, இந்து நாடாக அறிவிக்க வேண்டும் என்ற கனவோடு திட்டத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த கனவை தவிடுபொடியாக்கக்கூடிய வேலையை இந்த விழிப்புணர்வின் மூலமாகத்தான் நாம் மக்கள் மன்றத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்த அல்லாஹுக்கு நன்றி கூறியவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாகிரதுவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.